A warm good evening to everyone. So, welcome to Impulse Coaching Institute YouTube channel. So, in today's live session, we are going to see about Jal Jeevan Mission. Okay. So, before going into today's topic, okay. So, in case you missed the previous schemes, please refer to our YouTube channel. We have covered schemes about PM Pranam scheme, Pradhan Mantri Ayushman Bharat, Atmanirbhar Bharat, PM Poshan scheme, MGNREGA. So these are all the schemes that we have been that we have uploaded in our YouTube channel. In case you missed this missed the other schemes, please refer to our Impulse Coaching Institute YouTube channel. You will find detailed analysis of all the schemes, why the scheme is launched, and what are the things you need to write in your mains as well. So I hope many of you are joining now. In case you find share this among your friends so that they can also join. So moving on to today's topic. So Jal Jeevan Mission. So Jal is water. Okay. So this is going to be basically about water conservation. So மேஜரா பார்த்தோம் அப்படின்னா ஜல் அப்படின்னாலே வாட்டர் அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம் ஃபுல்லாமே வந்து எப்படி வாட்டரை கன்சர்வ் பண்ணும் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ வாட் இஸ் ஜல் ஜீவன் மிஷன் ஸோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 55 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் per பர்சன் பர் டே அதாவது ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் ஓகேங்களா ஸோ அது வந்து எவ்வளோனா 55 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஸோ 55 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பர் பர்சன் பர் டே ஓகேவா ஸோ இந்த வாட்டரை வந்து எப்படி சப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் ஓகேங்களா ஸோ எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் அதாவது இப்போ நிறைய ரூரல் ஏரியாஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரைட் ஸோ தேர் நாட் ஏபிள் டு கெட் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் வாட்டர் இஸ் நாட் குவாலிட்டி அப்படியே வந்தாலும் ஏதாவது நிறைய கண்டாமினேட் ஆகி வருது ஸோ இதனோட மெயின் எய்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் தட் டு இந்த ஹவுஸ் ஹோல்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஸோ ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன் வீட்லேயே வந்து ஒரு பைப் கனெக்ஷன் வச்சு அவங்களுக்கு வாட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ பை 2024 ஸோ திஸ் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் த ஸ்கீம் ஓகே ஸோ 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க 55 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பர் பர்சன் பர் டே ஓகேங்களா ஃபார் எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் த்ரூ ஃபங்க்ஷனல் டேப் ஓகே ஸோ JJM லுக்ஸ் டு கிரியேட் அ ஜன் அந்தோலன் ஸோ ஜன் அந்தோலன் அப்படின்னா ஜன்னா அப்படி பீப்புள் அந்தோலன் அப்படின்னா மூவ்மெண்ட் ஸோ பீப்புள் மூவ்மெண்ட்டாக வந்து இதை கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பிஹேவியரல் திங்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பிஹேவியர் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எனர்ஜி கன்சர்வ் பண்ண சொல்லுவோம் லைட் ஃபேன்ஸ் ஆஃப் பண்ணி தர சொல்கிறது ஸோ இன்கேஸ் ஏதாவது வாட்டர் லீக் ஆகிட்டு இருந்ததுன்னா பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறது ஸோ தீஸ் ஆர் ஆல் த பிஹேவியரல் சேஞ்சஸ் தட் வி கேன் பிரிங் ஸோ ஜன் அந்தோலன் அப்படிங்கிறது என்னன்னா பீப்புள் மூவ்மெண்ட் ஓகேங்களா ஸோ பீப்புள் வந்து என்ன ஜன் அந்தோலன் அப்படிங்கிறது ஜல் ஜீவன் மிஷனுக்கு மட்டும் இல்லாமல் எதெல்லாம் வந்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் வேணும் எந்தெந்த இடத்துலலாம் பீப்புள் வந்து அவங்களா இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு மிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஜன் அந்தோலன் மிஷனுக்கு கீழே வரும் ஸோ ஜல் ஜீவன் மிஷனும் வந்து ஜன் அந்தோலன் மூவ்மெண்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்ன அப்படின்னா எவ்ரிபடி ஷுட் பி கன்சர்ன்ட் அபவுட் வாட்டர் ஓகேவா பி இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசேஜ் பி இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் பி இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீசைக்ளிங் ரீயூஸ் வேஸ்ட் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து எப்படி க்ளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணுறது ஓகேங்களா ஒரு ரெயின் வாட்டர் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஸோ தீஸ் ஆல் இன்க்ளூட்ஸ் பீப்புள் மூவ்மெண்ட் ஸோ ஜல் ஜீவன் மிஷன் லுக்ஸ் டு கிரியேட் ஜன் அந்தோலன் ஃபார் வாட்டர் thereby making it everyone's priority okay so basically when it is launched is fine for what it is launched is good then it comes under Jal Shakti ministry so Jal Shakti ministry is the nodal agency in implementing the scheme fine so we have seen what is Jal Jeevan mission okay so this is a pictorial representation of what we have seen so that you will able to remember it pictorially so piped water supply to all rural households by 2024 integrated demand and supply side management ஓகேங்களா ஸோ எவ்வளோ டிமாண்ட் இருக்குது என்ன அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஸோ தே ஹாவ் டு மேனேஜ் த வாட்டர் ஸோ தட் இவங்களுக்கு அதிகமான சப்ளை வந்தால் நிறைய வேஸ்டேஜ் ஆகும் இன்கேஸ் தே ஆர் நாட் கிவன் எனஃப் சப்ளை ஆஃப் வாட்டர் தே வில் ஹாவ் இன்சஃபிஷியன்ட் வாட்டர் ஸோ வி ஹாவ் டு இன்டகிரேட் த டிமாண்ட் அண்ட் சப்ளை சைட் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் ஓகேங்களா அட் வாட்டர் லோக்கல் லெவல் ஸோ தட் there is a that we can able to understand the demand for water எந்த அளவுக்கு வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் எவ்வளோ அளவுக்கு பைப் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் வாட் இஸ் த நீட் ஃபார் வாட்டர் இன் தட் ஏரியா அப்படிங்கும்போது ஒரு லோக்கல் லெவலையும் நம்ம பண்ணும்போது நம்மளால ஈஸியாக வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ண முடியும் ஓகேங்களா
then it is covering central and state government schemes. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இப்போ ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஸ்கீம். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஸ்கீம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடுலேயே ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா? அந்தந்த லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணாம அந்த ஸ்கீமும் இந்த ஸ்கீமும் வந்து தே ஒர்க் இன் அ கோஆர்டினேஷன். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் கொடுக்கறது தான் வந்து will converge with other central and the state government schemes. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து வாட்டர் கன்சர்வ் பண்ணணும் இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு ஒரு சஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். சோக் பிட்ஸ் ஆகட்டும், அந்த பெட்டை கிரியேட் பண்ணுறதாகட்டும், ஒரு மொட்டை மாடியிலிருந்து வருது அப்படின்னா அதுக்கு பைப் கனெக்ஷன் கொடுக்கறதாகட்டும், அது எப்படி ஸ்டோர் ஆகுது, அந்த வாட்டரை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது எப்படி நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம், ஸோ இதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, கரெக்டுங்களா? அதே போல் வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக்ரிகேட் பண்ணணும். இது வந்து வேஸ்ட் வாட்டர், இது வந்து we can reuse, we cannot reuse அப்படின்னு சொல்லிட்டு அதை செக்ரிகேட் பண்ணி அதுக்கு வந்து குளோரின் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், ஏதாவது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஏதாவது செட்டப் பண்ணுமா, ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ரெயின் வாட்டர் பார்த்தது வந்து ஒரு வாட்டரை கன்சர்வ் பண்ணுறது, இப்போ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் பார்க்குறது வந்து வாட்டர் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நம்ம சொன்னதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். அடுத்து அவங்கவுங்க வீட்டில் இருக்க வேஸ்ட் வாட்டரை எப்படி ரீயூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் வேஸ்ட் வருது அப்படின்னா அந்த கிச்சன் வேஸ்ட்லேருந்து ஹவு வி கேன் க்ரோ சம் பிளான்ஸ், ஒரு அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான பிளான்ஸ் ஆகட்டும். ஸோ வாட் அல்டிமேட்லி நீடட் இஸ் டு கன்சர்வ் த வாட்டர் ஆர் யூஸ் த வாட்டர் ஃபார் அ குட் பர்பஸ், like not just wasting illama we have to use it for we have to use it in a efficient way. So that is the main aim of this Jal Jeevan Mission. Fine. So what is Jal Jeevan Mission? Okay, why creating local infrastructure is so important for the best implementation of this Jal Jeevan scheme. Fine, moving on. Okay, we are speaking about we have to conserve water, we have to reuse water. Why? What is the need and what is the significance of this mission? Okay, so India, just we are taking in case of India. Fine. So India has 16% of world population, but only 4% of fresh water resources is available. Obviously as per the predictions, correctங்களா? இப்போ நிறைய வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் 2022 வந்து there has been report ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி இட்ஸ் recent current affairs. You can refer to this current affairs that we are uploading regularly in our Impulse UPSC channel and Impulse Tnpsc channels. So if you're not following these channels, you'll get regular update of news. Okay, you'll get regular update news, current affairs in the form of PDF. We'll compile the best news and we'll give it to you. So ரீசெண்டாக வந்து 2022 வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2050 அப்படிங்கிற, ஓகேங்களா, 50% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் இந்தியாலையும் சைனாலையுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இமேஜின், அதாவது இந்தியா வில் பிகம் த ஃபர்ஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. இப்போ சைனா தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, ஆனால் வந்து 2050 அப்படிங்கிற வந்து இப்போ 2030லேயே வந்து இந்தியா வில் பிகம் த ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இமேஜின் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் நாட் கோயிங் டு இன்க்ரீஸ், பட் பாப்புலேஷன் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அப்படின்னா வாட்டருக்கான தேவைகள் அதிகமாகும். ஓகேங்களா? வில் ஃபேஸ் வாட்டர் ஸ்கேசிட்டி. So the only way to use efficient water usage அப்படின்னு பார்த்தோம்னா to make use of this scheme. Fine. So 16% of the world population but only 4% of the fresh water resources. So இன்னும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா depleting ground water level. Okay, அடுத்து over exploitation, இது எல்லாமே காரணங்களாக இருக்குது. And deteriorating water quality, climate change are the major challenge to provide potable drinking water. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் வந்து if they are taking or exploring minerals, ஓகே, ஸோ அந்த இடத்துல மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த வாட்டர் வந்து பொல்யூட் ஆகும். ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு டையிங் ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நொய்யல் ரிவர்னு ஒன்று இருந்துச்சு, பட் அங்கே டையிங் இண்டஸ்ட்ரிங்காட்டி இட் இஸ் டோட்டலி பொல்யூட்டட். ஃபைன். ஸோ இந்த பொல்யூஷன்னால வாட்டர் குவாலிட்டி இஸ் டிட்டரிయేட்டிங். ஓகே, ஸோ டெப்ளீஷன் ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர் லெவல், அதாவது இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடுல தான் வந்து அதிகமாக வந்து கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் ரிப்போர்ட் தட் யூ கேன் கோட் இட் இன் யுவர் மெயின்ஸ் எக்ஸாம் ஆஸ் வெல். ஸோ தமிழ்நாடு இஸ் த ஹையஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இன் இந்தியா. ஓகே, so these are all the reasons why we should conserve water. Fine. So there is an urgent requirement for conservation of water because of the decreasing amount of groundwater level. Okay,
So this is what we have seen. We'll focus on integrated demand and supply. This is what we have seen in this slide as well. Fine. So now I hope you are understanding why saving water is so important. Fine. So only 4% of water is available for 16% of the world population, and it is also going to increase. That 4% of water will be available for around or 20% of the population. So it is not going to be suffice until and unless the water is conserved. Correct? Right. So Jal Jeevan Mission, what is Jal Jeevan? Need and significance? Fine. So what are the aims? Okay. So the aim என்ன அப்படின்னு பார்த்தோம்னா existing water supply system இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். We have lot of pipe connections. இப்போ நிறைய நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது we'll have lot of pipe connections, but not all the pipes are working. And we will also find the negative side. எல்லா பைப்பும் லீக் ஆகிற மாதிரியும் பார்ப்போம். So there is existing water supply systemல there is functionality problem. Either water is not there, either water is leaking. So this mismanagement causes water scarcity. Fine. So the mission ensures functionality of existing water supply system and water connections. அதுலேயும் வந்து குவாலிட்டி மானிட்டரிங், டெஸ்டிங் இதெல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஜங்டிவ் யூஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இது எல்லாமே வந்து வி cannot do it in ஒரு சிலோஸ் மாதிரி பண்ண முடியாது. இது தனியா இந்த தனியா, அதாவது வாட்டர் கன்சர்வ் பண்ணுறது தனியா, வாட்டரை பியூரிஃபை பண்ணுறது தனியா, இந்த மாதிரி தனித்தனியாக பண்ண முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு பி இன்டகிரேட்டட். Fine. There has to be link between this and this. There has to be link between this and this. So this linkage is very important. So that is conjunctive use. Okay. So drinking water system auto, drinking water supply system, grey water treatment and its reuse. Okay. So இது எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா fine. So இது எல்லாத்துமே வந்து இன்டகிரேட்டடாக வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? So what is grey water? ஸோ கிரே வாட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கிரே வாட்டர் அப்படிங்கிறது ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸஸ், கிச்சன், ஸோ இதுலேருந்து வர கிரே வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதாவது இதில் வாஷிங் மிஷின், லாண்ட்ரி, பாத்திங், ஸோ இதுலெல்லாம் இருந்து வரது தான் இந்த கிரே வாட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த கிரே வாட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா. இதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா சாயிலுக்குள்ளே போகும்போது கண்டாமினேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சாயில் பொல்யூஷனும் ஏற்படும், வாட்டர் பொல்யூஷனும் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்ட் அ ஸ்கீம் கால்டு சுஜாலம் 2.0. ஸோ இது வந்து ரீசெண்டாக நியூஸில் வந்துகிட்டு இருக்கு. இஃப் யூ நாட் ஃபாலோயிங் த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளீஸ் டூ ஃபாலோ. ஓகே. ஸோ 100 days ஆஃப் சுஜாலம் கேம்பெயின் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சுஜாலம் கேம்பெயினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரே வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது பண்ணுறக்கு, அதாவது வேஸ்ட் வாட்டரை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறக்காக இது பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓடிஎஃப், ஓகேங்களா, ஓடிஎஃப் ஃப்ரீ வில்லேஜஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா எல்லா வில்லேஜஸ்லையும் வந்து ஓகே ஸோ இந்த கிரே வாட்டரை ட்ரீட் பண்ணுறக்கான ஒரு சிஸ்டம் கொண்டு வருது. ஸோ திஸ் ஆர் ஆல் கேம்பெயின்ஸ். ஃபைன். ஸோ திஸ் இஸ் த எய்ம் ஆஃப் தி ஸ்கீம். ஃபைன். ஸோ இருக்கிற வாட்டர் சப்ளை சிஸ்டமை we have to make use of it properly and we have to have an integrated approach rather than working in silos. Fine. Then we have seen about Jal Jeevan Mission. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூரல் ஹவுஸ்ஹோல்ட் மட்டும் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? Now you can ask me why Jal Jeevan Mission is not focused on urban. So urban has also been under Jal Jeevan Mission. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரீசெண்டாக பட்ஜெட் 2021-2022 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஃபைன். ஸோ இதுக்கு முன்னாடி ஜல் ஜீவன் ரூரல் பார்த்தோம் அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தோம், ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கீழே வருது. ஸோ ஜல் ஜீவன் அர்பன் பார்த்தோம்னா ஜல் சக்தி மினிஸ்ட்ரி வில் ஆல்சோ மானிட்டர் இட், ப்ளஸ் ஹவு அர்பன் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸும் வந்து இட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் டாப்ஸ் கொடுக்கணும் ஃபார் ஆல் ஸ்டாச்சுட்டரி டவுன்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6. Okay, I hope we in the last scheme MGNREGA we have seen about sustainable development goals. So sustainable development goals, if you're not aware of what is sustainable development goals, please look into the previous video. Fine. Then it complements Jal Jeevan Mission rural. Fine. So இந்த அர்பன் மிஷனோட என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வந்து டேப் அண்ட் சீவர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். சீவர் கனெக்ஷன் இஸ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட் பண்ணுறக்காக. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர், திஸ் இஸ் ஃபார் வேஸ்ட் வாட்டர். ஸோ வாட் வி ஹவ் சீன் இஸ் ரெண்டுமே வந்து இன்டெகிரேட்டடாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து ரெஜுவினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். இருக்கிற வாட்டர் பாடிஸை வி ஹவ் டு கிளீன் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நமாமி கங்கா, கிளீன் கங்கா ப்ராஜெக்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இனிஷியேட்டிவ் டு ரெஜுவினேட் த வாட்டர் பாடிஸ். Fine. Then creating circular water economy. So circular water economy is nothing but circular economy அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் த ப்ராடக்ட் தான். ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாட்டர் இருக்குது அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் இட் இன் த ஃப்ரெஷ் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஃபைன். ஸோ இந்த யூஸ் பண்ணுற வாட்டரில் யூ வில் ஹாவ் பொல்யூஷன். ஃபைன். ஸோ இந்த பொல்யூட்டட் வாட்டரை யூ ஹாவ் டு ட்ரீட் இட்.
Okay, this involves some technology. So technology தேவைப்படும். So இந்த ட்ரீட் பண்ண வாட்டரை மறுபடியும் we have to reuse it. So this is what circular economy means. So water economy அதாவது we have to have an conjunction approach அப்படிங்கிறது தான் வந்து they are emphasizing in this creating circular water economy. Fine. So I hope you are clear. So what is Jal Jeevan Mission? What is the need and significance of this mission? Aims, Jal Jeevan Mission urban. So what is the features? So as we have seen already, it's integrated demand and supply side management. Fine. அடுத்தது வந்து பார்த்தோம்னா creation of local infrastructure for source sustainability. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பம்ப் ஆகட்டும், கிரவுண்ட் வாட்டர், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் வாட்டர், இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ ரிமெம்பர் திஸ். ஓகே, ஜல் ஜீவன் மிஷன் okay, it not only focuses on water sustainability, it also creates economy. ஒரு economy create ஆகுது ஓகேங்களா. எங்கே ரூரல் ஏரியாஸில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூரல் ஏரியாவில் கிரியேட் ஆகுது அப்படிங்கும்போது இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு லே பைப்ஸ், கரெக்டுங்களா, பைப்ஸ் இருக்கும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து லே பண்ணுவாங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து ஒரு பியூரிஃபையர் ஃபைன், ஒரு பியூரிஃபையர் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து ஸ்கில் அதை எப்படி பியூரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணுறதாகட்டும், சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் கட்டுறதாகட்டும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பில்ட் பண்ணும்போது த ரூரல் பீப்புள் வில் ஹாவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியர். ஸோ திஸ் வில் ஆல்சோ பூஸ்ட் த ரூரல் எக்கானமி. ஸோ Jal Jeevan Mission is not just focusing on water conservation, it also focuses on employment generation in the rural areas. Fine. So as we have seen, it is based on community approach. அதாவது ஜன் அந்தோலன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஜன் அந்தோலன் அப்படின்னா பீப்புள்ஸ் மூமெண்ட். ஃபைன். ஸோ இதில் என்னென்னா பீப்புளுக்கு வந்து they have to have extensive information, education and communication. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது they will emphasize on what is the need to conserve the water. Fine. So these are the features of the scheme. Fine. So okay, எல்லா இடத்துலையும் பைப் கனெக்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா there must be quality. ஓகேங்களா. ஸோ அந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கு மேலே என்னென்ன குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ pH வேல்யூ ஷுட் பி பிட்வீன் 6.5 to 8.5 ஓகேங்களா. ஸோ என்விரான்மெண்ட்டில் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் குடிக்கிற வாட்டர் குவாலிட்டி, ஸோ கம்பேர் தீஸ் ஆர் த 2 வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ இதில் இருக்க வாட்டர், இதில் இருக்க வாட்டர். ஸோ இப்போ நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வில் ஸ்டார்ட் கம்ப்ளைனிங் டு த ஹையர் அத்தாரிட்டிஸ் ஓகேங்களா. அப்போ இந்த வாட்டர் வந்து ரொம்ப கலங்கி இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே கலங்கின தலைன்னு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ரொம்ப கலங்கின மாதிரி இருக்கும், அப்படியே டர்பிடிட்டியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ டர்பிடிட்டி இருக்கும். ஸோ சாலிட் தான் வந்து டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படிங்குவாங்க. அடுத்தது வந்து பாக்டீரியா ஓகே. ஸோ அதாவது பேத்தோஜென்ஸ், பாக்டீரியா, நாட் ஜஸ்ட் பாக்டீரியா, பேத்தோஜென்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குறதா இந்த வாட்டர். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வாட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு பி த குவாலிட்டி திங். ஸோ குவாலிட்டி பேராமீட்டரும் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ TDS மஸ்ட் பி பிட்வீன் 500 mg/L. ஸோ டர்பிடிட்டி அப்படிங்கிறது 1 NTU ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டெக்னிக்கல் டீடைல்ஸ் that is not needed for you to go deep into it. ஓகே. ஸோ குளோரைட் கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்கணும், ஆல்கலினிட்டி. ஸோ வாட் யூ டோன்ட் நீட் இஸ், யூ டோன்ட் நீட் திஸ் பேராமீட்டர்ஸ், பட் you have to know what are the, you don't need to know the figures, but you must know what are the parameters. Alkalinity test, hardness test, எவ்வளோ சல்ஃபேட் கண்டென்ட் இருக்குது, அயன் கண்டென்ட் இருக்குது, ஃப்ளூரைட் கண்டென்ட், நைட்ரேட் கண்டென்ட், ஃபைன், பாக்டீரியா. Fine. So these are the quality parameters that should satisfy under the Jal Jeevan Mission. Fine. I hope you are clear with the features and what is the quality parameters. Fine. So clear. Next, to implement the scheme, okay, we have seen this is a central sector scheme. அதாவது central government launch பண்ண scheme. But to mission to get successful, fine. So the mission successful ஆகணும் அப்படின்னா the implementation should be clear from top to bottom. சென்ட்ரல் லெவலில் கரெக்டாக இருக்கணும், ஸ்டேட் லெவலில் கரெக்டாக இருக்கணும், அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரும்போது கரெக்டாக இருக்கணும், அது போயிட்டு பஞ்சாயத்து லெவலில் வரும்போது கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் லெவலில் வி ஹேவ் நேஷனல் ஜல் ஜீவன் மிஷன். ஸ்டேட் லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மிஷன் ஒன்று இருக்குது. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வி ஹேவ் டிஸ்ட்ரிக்ட் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மிஷன். ஸோ கிராம் பஞ்சாயத்ஸ், திஸ் இஸ் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஸ்கீம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருந்து தான் வி கேன் பிரிங் அபவுட் சேஞ்ச். ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராஸ் ரூட் சேஞ்ச் தட் வி கேன் ப்ராட்.
bring. So grassroots level we have to bring changes. Fine. So gram panchayat level pani samiti அப்படினு சொல்லிட்டு will call. So pani அப்படினா water, samiti is a committee. Fine. So village water and sanitation committee. Fine. So this is the nodal agency for implementing this Jal Jeevan Mission scheme, okay, in the gram panchayat level. Fine. Pani samitis that we are going deep into it. So Pani Samiti தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they'll implement, manage, operate and maintain village water supply system. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்லேருந்து மேலே ஸ்டேட் லெவலில் என்ன சொல்கிறாங்களோ அந்த இதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மேனேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா we can see in நம்ம அர்பன் லோக்கல் பாடிஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த தெருவுக்கு எப்போ தண்ணி வரணும், ஓகேங்களா, அது எவ்வளோ அதாவது when to come, how much hour, okay, how much hour to come, what is the quality of water, okay, these are all determined. So இந்த local bodies தான் determine பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு எப்போ வரணும், okay, so இந்த ஸ்ட்ரீட்டுக்கு எப்போ வரணும், so they will manage the water, okay, so எந்த period of time, அதாவது இந்த 7 days once வரணுமா, ஓகேங்களா, so 7 days once வரணுமா, so these are all the parameters that the local government should take care of. ஓகேங்களா, அல்டிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணி வரல என்ன பிரச்சனை வந்தாலும் will go and meet the councillors, will go and meet the village presidents. Fine. So that is why they are directly held responsible. அதாவது local government authorities are directly held responsible for the implementation of the scheme. They will implement, manage, operate and maintain village supply water system. So now I hope you are understanding now why Pani Samiti is given more emphasis. Fine. ஸோ இந்த பாணி சமயத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 10 to 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 50% women இருப்பாங்க. ஓகேங்களா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆகட்டும், அதாவது தே ஆர் சோஷியல், ஓகே, சோஷியல் வெல்விஷர்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ சோஷியல் வெல்விஷர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா they all work for the betterment of the society. So Pani Samiti will consist of these all members. Fine. So the committee prepare one-time village action plan. ஓகேங்களா, ஸோ இருக்கிற என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ அது எல்லாமே வச்சு they'll manage, பிளான் பண்ணுவாங்க அந்தந்த வில்லேஜ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கடுத்து கிராம சபா அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் they'll implement. Okay, so this is how implementation process goes on. Fine. So this is to understand the ground realities and to understand why urban local government and rural local government are so important in implementing any schemes. So Jal Jeevan Mission மட்டும் கிடையாது, you can use it for all other missions as well. Okay, be it Atmanirbhar Bharat, ஒரு வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா அதை ப்ரொமோட் பண்றதுக்காக என்னென்ன இண்டஸ்ட்ரியில இருக்கு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து கிராம் சபா இஸ் த கிராஸ் ரூட் டெமோக்ரஸி. ஃபைன். So Gram Sabha plays an important role in implementation of every scheme. Fine. Okay, funding pattern அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அப்படின்னா this is usual funding pattern தான். So central and states for non-Himalayan and non-Himalayan states அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 50-50 ஷேர் இருக்கும். ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்க்கும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்க்கும் பார்த்தோன்னா 90-10, அதாவது 90 சென்டர், ஸ்டேட் வந்து 10%. ஸோ சென்டரும் ஸ்டேட்டும் 50-50 ஷேர் பண்ணாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா for other states like Tamil Nadu, Andhra, these are all the states, and 100% for union territories. I hope you are clear with the funding pattern. Fine. Then what is the benefits of this mission? Okay, so household water supply. அடுத்தது வந்து நம்ம பார்த்த மாதிரி அந்த குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா why quality is so important அப்படின்னு பார்த்தோம்னா டிசீஸ் தான். ஓகேங்களா, ஸோ we have lot of waterborne diseases. ஸோ வாட்டர்னால நிறைய டிசீசஸ் வருது, கரெக்டுங்களா. ஸோ waterborne diseases is a major problem in India. ஸோ in order to, அதாவது இந்த waterborne disease அப்படிங்கிறது என்ன, ஹெல்த் இஷ்யூ. ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூ நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம், ஆயுஷ்மான் பாரத்தில் பார்த்துருப்போம், கரெக்டுங்களா, ஆயுஷ்மான் பாரத்தில் பார்த்துருந்துருப்போம். ஸோ இதுக்கு மறுபடியும் வந்து we have to allocate, என்ன allocate பண்ணோம், ஃபண்ட் allocate பண்ணோம். ஸோ இந்த வாட்டர்போர்ன் டிசீஸ் வந்து அதுக்கடுத்து ஒரு ஃபண்ட் allocate பண்ணி இது பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கியூரேட்டிவ். ஓகேங்களா, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை க்யூர் பண்ணுறக்காக பண்ணுறது. பட் இந்த இடத்துல நம்ம குவாலிட்டியாக கரெக்டாக கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ப்ரிவென்டிவ். ஓகே, நவ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிவென்டிவ் மெடிக்கல் கேர் அண்ட் க்யூரேட்டிவ் மெடிக்கல் கேர். ஓகே, ஸோ வென் யூ ஃபோக்கஸிங் ஆன் த ப்ராப்ளம், ரூட் காஸ் எங்கேருந்து வரும், வாட்டர்போர்ன் டிசீசஸ் வரும் அப்படின்னா வாட்டர்லேருந்து தான் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் ப்ரிவென்டிவ். waterborne disease வந்ததுக்கு அப்புறம் தான் we will spend அப்படின்னா that is going to be curative. So the as per the ARC report, okay, administrative reforms committee report படியுமே என்ன அப்படின்னா preventive health careல government should focus more on it அப்படிங்கிறது. ஓகேங்களா, so benefits of this mission is clean and drinkable water. so drinkable waterனால இந்த ஒரு ஹோலா வந்து பார்த்தோம்னா டிசீஸ் கம்மியாகிறதுக்கான இதுவும் இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது வந்து ரீசார்ஜ் ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். ஃபைன். ஸோ நம்ம அதிகமாக ரீயூஸ் பண்ணும்போது வந்து கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் வந்து கம்மியாகும்.
ஓகேங்களா. ஸோ கிரவுண்ட் வாட்டர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண this is going to cause the problems for soilக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்க போகுது. And there are groundwater depletion. Groundwater வந்து we are consuming it so easily just like that. But அந்த வாட்டர் வந்து ரீஸ்டோர் ஆகிறதுக்கு வந்து it takes lot of time. Fine. So groundwater extract பண்ணும்போது we are extracting it from the underground. We are drilling the ground. ஓகேங்களா. அப்படி drill பண்ணும்போது there is a disturbance that is created onto the earth. Fine. So this creates an imbalance. So this is going to cause extra global warming and going to have instability in the earth. So once you are successful in reusing the water, conserving the water, groundwater level will recharge and better local infrastructure. That is what we have seen. Rainwater harvesting, it will be having local infrastructure, less waterborne diseases, less water wastage. So I hope you are clear with the benefits of this mission. So Jal Jeevan Mission is not just scheme that focuses on giving quality water. It has many other aspects that we have discussed so far. Fine. Then comes so Jal Jeevan Mission is one of the missions to conserve water. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா these are all of recent news. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அடிக்கடி வரும். இதை வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ. ஃபார் எக்ஸாம்பிள் TNPSC பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹர் கர் ஜல் அப்படின்னு இது வந்து யாருக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபை ஆயிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட் சர்டிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிறது there might be a probable question. Okay, in case if you are preparing for UPSC, you have to know how Har Ghar Jal changes the perspective in the people. Fine. So Har Ghar Jal, Shujalam 2.0. Okay, Har Ghar Jal அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் வந்து Har Ghar, each household, okay, should conserve water. Okay, Sujalam 2.0 is to treat the grey water. Fine. So grey water treat பண்றது. Jal Shakti Abhiyan. So Jal Shakti Abhiyan main motto is catch the rain campaign. அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கான கேம்பெயின். கேட்ச் த ரெயின் வேர் இட் ஃபால்ஸ் வென் இட் ஃபால்ஸ். அதாவது ஸ்ட்ரைக் த ராட் வென் இட்ஸ் ஹாட் அப்படிங்கிற மாதிரி we have to conserve the water because India, okay, so India is getting rain majorly during monsoon. Fine. So monsoon is seasonal thing. ஓகேங்களா. ஸோ அது வந்து எல்லா டைமும் இருக்கிறது கிடையாது. ஸோ மான்சூன் அப்படிங்கிறது வந்து ஒரு பருவமழை, கரெக்டுங்களா. ஸோ பருவத்துக்கு மட்டுமே வந்து பருவத்தே பயிர்சே அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ வி ஹாவ் டு கேட்ச் த ரெயின் வென் இட் ஃபால்ஸ். ஓகே. ஸோ அந்த வாட்டர் வந்து நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணி வச்சு ஹவு வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். அண்ட் சதர்ன் இந்தியா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வி டு நாட் ஹாவ் எனி பெரினியல் ரிவர்ஸ். நமக்கு எல்லாமே சீசனல் ரிவர்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கும்போது எப்போ வந்து மழை வருதோ அப்போ மட்டும்தான் வில் ஹாவ் ரெயின் எக்ஸஸ், ஐ மீன் வாட்டர் எக்ஸஸ். மற்ற டைமில் வாட்டர் ஷார்ட்டேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்டேஜை இது பண்ணுறக்காக, அதாவது டேக்கிள் பண்ணுறக்காக தான் வந்து ஜல் சக்தி அபியான் ஹஸ் பீன் லான்ச்ட். ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த அதர் இனிஷியேட்டிவ்ஸ் பை த கவர்மெண்ட். Okay, so I hope now you are understanding why it is so important. Fine. So important to look into Jal Jeevan Mission. Fine. So what are the other things we can do? Fine. So we are going to end the video. So what are the other things அப்படின்னு பார்த்தோம்னா sustainable behavioral practices. So people must know like how to conserve the water. ஒரு பைப் இருக்கு அப்படின்னா they have to close it. ஒரு இடத்துல வந்து they can use 1 liter of water அப்படின்னா they can use, instead of using 2 liters to 3 liters of water, they can conserve the water or reduce the usage of water. Okay. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா we'll have ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி we have only 4% of fresh water in India. ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் தான், அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே சால்ட் வாட்டராக இருக்குது. ஸோ இந்த சால்ட் வாட்டரை ஹவு வி கேன் பியூரிஃபை இட், எப்படி வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணணும், எப்படி வந்து இதை டீசலைனேஷன் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து வந்து ட்ரீட் பண்ணுற வாட்டர் எப்படி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பண்ணணும். இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ ஒன் இஸ் பிஹேவியரல் சேஞ்சஸ், ஒன் இஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ அடுத்தது வந்து கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் தான். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம்ஸ் வந்து எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸோ தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் திஸ். ஃபைன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு bring this Jal Jeevan Mission into victory. Okay. So எப்படி வந்து Jal Jeevan Mission எப்படி பாசிட்டிவா வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது it depends all this depending upon all these measures. Fine. So summary is going to be like, what is the Jal Jeevan Mission, what is Jal Jeevan Mission, why it is needed, what are the aims, why Jal Jeevan Mission urban is launched, what are the features, why quality is so important, and how to implement the scheme from top to bottom, why gram panchayats is so important in implementation of the scheme, how is the funding pattern, what is the benefits of the scheme, what are the other initiatives by the government.
Okay, so keep on following this current affairs. Okay, you can find current affairs PDF in Impulse Coaching Institute Telegram channel, Impulse UPSC, Impulse TNPSC, Impulse SSC and Banking. So you can find the current affairs PDF in all this YouTube channel regularly. So, and also you'll have quiz as well. So keep updating your current affairs, you will get questions from that. Fine. And we have seen what is way forward. Fine. So if you like this video, share this among your friends. Click the like button. Click on the notification button so that you will get notified whenever we go live. Thank you. Thank you. Have a great day ahead.